வந்து மகன் வார்த்தை கேட்டு அப்படியானால் தெளிவாக உரைக்கின்றேன், தெளிவாக கேட்கின்றேன். ஆகட்டும், சொல்லுங்கள் ஐயா. புதுமலை சௌரியம் குழந்தை என்பது இல்லையா? ஓ, குழந்தை என்பது குழந்தை நாட்டிய புத்திரிகாமியா தியாகம் செய்தார்களா? ஓ, புத்திரகாமியாக செய்தார்கள். அந்த யாத்து மனாரே எப்படி இந்த உலகமே பிறவியிலே பிறவி அதிசய பிறவி அற்புத பிறவி அது நான் தான். இந்த புவியிலே என்னை போல் உங்களை போல் பிறந்தவரும் இல்லை பிறக்க போதும் இல்லை. அதிசயமா பிறந்தன்னு சொல்றீங்க, பிறந்தது கிடையாதுன்னு சொல்றீங்க, பிறக்க போறது கிடையாதுன்னு சொல்றீங்க. ஆமா, அப்ப எப்படி பாத்தீங்க? மூன்று கண்களோடு நான்கு கரங்களோடு பிறந்தீர்கள். இந்த உலக மக்கள் அனைவரும் சிவபெருமானே மறு பிறவியாக பிறந்தாரோ, மறு பிறவியாக பூ உலகத்தில் பிறந்து விட்டாரோ என்று எனக்கான கூட்டமாக வருகிறாரா? நான் பிறக்கும் சமயத்திலே தாழ முடியாது.
ஆமாங்க அழுது கொண்டே இருந்தார்களா? அழுது கொண்டே இருக்கிறார்கள். எதற்காக தெரியுமா? எதற்காக ஐயா? இந்த நாட்டிலும் சரி, ஆமாங்க ஒரு வீட்டிலும் சரி, வீட்டிலும் சரி ஆகாத பிள்ளை பிறந்தால் ஆமா இந்த குழந்தை பிறந்தது பிறக்காமலே இருந்திருக்கலாம் போல் இந்த செடியை பிறக்காமலே இருந்திருக்கலாம் இருக்குது. சரியனா? அமாவாசை என்பது பேசக்கூடாது ஐயா ஆடம் முட்டாள் அறிவற்றவனை அதாக உண்மை. டேய், இது பொண்ணு பெருமா பெருமா காலையில காலையில அறக்கலாம் கம்மி இருக்கு. டேய், நான் நீ வந்தோடனே சத்ததான் உன் மட்டும் அது சொல்லிக்குது பாரு. யாரு இருந்தா அது பாரு. எனக்கு இழப்பே இல்லை. ஆமா அதுதான் சொல்றேன். ஆமாங்க என்னுடைய தாய் ஏன் அழுகிறார்கள்? ஏன்? ஆகாத பிள்ளை பிறந்தால் அனைவரும் அழுவார்கள். அழுவார்கள். என்னுடைய தாய் ஏய். இந்த குழந்தை இப்படி பிறந்திருக்கிறது இருக்கிறது என்று நினைத்தார்களாம். நினைத்தார்கள். அந்த நேரத்திலே நேரத்திலே அசரீரி உரைத்ததால் ஓ அசரீரி உரைத்தது என்னவென்று என்னவென்ற ஐயா எவன் ஒருவனை தொட்டு தூக்கும் சமயத்திலே குழந்தையை தூக்கும் சமயத்திலே 3 கண்ணிலே ஒரு கண்ணும் ஒரு கண்ணும் 4 கரங்களிலே இருக்கிறமும் இரு கரமும் மறைகிறதோ மறைகிறதோ அவன் கரத்தினால் தான் மரணம் என்று அவன் கரத்தால தான் இவன் சாவணும். சொல்வதை மட்டும் சொல். ஆகட்டுங்க. இறக்க வேண்டும் என்று ஆமா அசரீர் உரைத்ததா? அசரீரி அப்படி எனக்கு தொட்டவர் யார்? கொண்டவர் யார்? யார் கரத்தினால் எனக்கு மரணம்? யார் கரத்தம்? ஆட்டையும் ஆட்டையும் காற்றிலே ஓட்டி திரிவிடைய இடையர் காடே குடியே செம்பல் தடியே ஹை மானங்கட்டும் மலையன் யோ கம்னரியா வந்துகிட்ட ஆரம்பிட்டில எதெல்லாம் பண்ணிட போகுது அத்தார வம்பு உனக்கு. அந்த இடமேலா ஆமா எனக்கு எதிரி உனக்கு எதிரி ஆகட்டும். ஆயா அது ஒரு பக்கம் இருந்தாலும் இருந்தாலும் என் தென்னாட்டு மக்களுக்கு மக்களுக்கு யாதொரு குறைவில்லாமல் குறைவில்லாமல் சீரோடும் ஆமா. சிறப்போடும் சிறப்போடும் சத்தியவனும் கரத்திலே செங்கோல் தாங்கி செங்கோல் தாங்கி அற்புதமாக ஆட்சி வருகிறேன் நாட்டு மக்களுக்கு யாதொரு குறையும் இல்லை. குறை என்பது கிடையாது. அப்படி இருந்தாலும் அரசாங்கத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆமாங்க யார் வந்தாலும் தடையின்றி ஆகத்தமல்ல அழைக்க வருகிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் பொகசமத்துல பஞ்சாயத்துல வேலைக்கு போட்டுக்கிறேங்கன்னு ஒண்ணா குப்பை பொறுக்கிற வேலையா? ஓ என்ன பார்த்தா குப்பை பொறிக்கிற மாதிரியா தெரியுது? ஐயோ அந்த மாதிரி கூட தெரியல. நான் கண் தெரியாத சொல்லிட்டேன். சுடுகாட்டுல சூடு தாங்காம அரை வேக்காட்டுல ஏந்து வந்த மாதிரியே இருக்கிறேன். சுடுகாட்டுல திரும்படா பாருங்கப்பா எரிஞ்ச போன பேர் பாதி எரிஞ்சுக்கணும் சொல்லுங்க இந்த மாதிரி தான் இருக்கும் தெரியும். அதே மாதிரி இருக்கிற பாரு. ஓ நான் எங்கிருந்து வரேன்? எங்கிருந்து தெரியாம பேசுங்கிறேன். சரி எங்கிட்ட வர? அங்கிருந்து தான் வரேன். ஏய் ஒரே ஆட்டி தான் கம்பெனில 18 பேர் இருக்கிறோம். யார் கையால சாவலியோ சாவலியோ என் கையால சேர்த்துருவோம் ஒரே ஆட்டிலேயே. லெப்ட்ல விட்டா ரைட்ல வரும் உனப்போ. ஏப்பா வர சொல்ல நம்மள விடுங்க. ஓ யாரும் தெரியாத பேசுங்கிறீங்க. சரிப்பா சரிப்பா நீ யாருப்பா சொல்லுப்பா. என்ன நாடு? சேது நாடு. இந்திரபிரசம். ஓஹோ நீ அங்கிருந்து வரியா? அங்கிருந்து வரேன். இது சேது நாடு. சேது நாடு. நான் வந்துகிட்டு போய் சொல்லு போ. சரி தானா மகாராஜர் நான் வந்துருக்கேன். அட முட்டா அனுதினம் வரப்பட்டவன் அல்லவா? ஓய்வெடு ஒரு பக்கமாக. சந்தோஷம் ஐயா. இதான் சொல்லுங்க முன்னேரத்துல இருந்து எதிர்பார்த்துங்க. சர்றாவா? ஏய் எழுந்துரு.
எழுதுடா. டேய், அதான் ஒக்காலா ஓய் பொட்டா டேய். என்ன இருமாப்பா டேய், போயிட்டு வந்தியா வீட்ல என்ன சொல்லாத வந்தியா என்ன சொல்லிட்டு வந்தியா? என்ன சொன்னீங்க என்ன சொன்ன? என்னடா சொன்ன என்னடா என்ன சொன்ன என்ன சொன்ன என்னடா சொன்ன? நான் வந்துக்கிறேன்னு சொல்ல சொன்னியா ஆமா நான் வந்துக்கிறேன்னு போய் யாரும் சொன்னேன் சொன்னேன். ரொம்ப நேரமா நின்னுங்கிறடா போய் ஓய் வர்றான்னாரு நான் போய் படுக்கிறேன் டேய், நான் யார்ரா அவன்? ஒற்றையன் வந்துக்கிட்டு போய் சொல்றா போடா. மகாராஜா நம் நாட்டை தேடி ஒரு ஒட்ட வந்துக்கிறாங்க டேய் ஒட்டடா, ஆமா. நம் நாட்டிலே கல்வனுக்கு வேலை இல்லை. வேலை இல்லையா? அடப்படி அவனை திருப்பி அனுப்பிவிடு. எங்க நாட்டுல உனக்கு வேலை இல்ல உன்னை திரும்பி போக சொல்லிட்டேன் டேய், ஓ நானா கெள்ளு ஓடிக்கிற ஒட்டனா நானு. நீ தானே சொன்ன ஒற்றையன் தூதுவன். ஓ தூதுவனா மகாராஜா, தூது வந்துருக்கிறானா தூதுவனா அது விரைவாக வர சொல். சரி உன்னை வர விட சொல்லிக்கிறார் பார் ஏக்கா நாட்டுக்கு நல்லதான் பொறம்போக்கிலே ஓட்டி வச்சுக்கிறீங்க. அடா பாய்ங்க 3 சென்ட் பட்டா வாங்கி வச்சுக்கிறா டேய் டேய், நீ ஒரு ஓரமா இரு, நானே சென்று பாக்குறேன். பார் பார் ஏய், நல்ல கம்பீரமா போகணும் கொம்பு விடுறா மகாராஜா. கொம்பு விடாதா கட்டப்பாரியா இப்படி வா, இப்படி வா, அங்கேயும் போற. போகக்கூடாது. ஆடி காலம் இருந்தாலும் என்ன வேகமா ஆடு வந்த நோக்கம் ஒரு கால் வீக்கம். இப்போ நல்லவா வீங்களா? வீங்க போச்சு குத்ததுல. வந்த நோக்கம். ஒரு கால் டேய் ஒரு கால் திருப்பி திரும்பி சொல்லக்கூடாது. எதுக்கு வந்த? ஓலை தாண்டுக்கிறேன். டேய் என்ன ஓலை? மண்டை ஓலை. யாருக்கு? மண்டை ஓலை. டேய் மண்டை ஓலை தார 2 பேருக்குமே சேர்த்து அவன் யார் அங்க வர சொல்லுது? ஏடு எடுப்பா. அதானே குடுக்கறதுல ஆளுக்கு பார்த்தானே ஆஹா பார்த்தேன். டேய் பிரவீன் ஐயோ இருக்கிறான். மகாராஜா கூப்பிடுறாரு ஓடியா பத்துடா இந்தா இந்த ஓலையை வாசித்து காட்டு. வாசி தெரியுமா? கல்வி சாலையிலே படித்திருக்கிறாயா? ஏதோ ஒண்ணு கூட்டி படி. இந்தா படுறா. டேய் வாங்க போகுது. சரி சரிங்க படி. கிட்ட நல்லா படி. சிரிக்காத வந்த வரைக்கும் சொல்றா சிரிக்காத. மண்டையில பிளாஸ்டர். ஏய் எப்படியாவது போட்டாச்சே மண்டைக்கு கட்டாய். நீ வா டேய் போடு முடி. நீ படிச்சு போ ஓய்வு எடு. டேய் ஐயா தெரியுமா? அப்படி படி. ஐயா சாதாரணமா படிக்கணுமா இங்கிலீஷ்ல படிக்கணுமா நீ இசையோடு பாசி படி. படிக்கிறேங்க இந்திரா பிரசாதோ ஐயா இந்திரா பிரசமாலோ தர்மராஜா எழுதுவது ஐயா தர்மராஜா எழுதுவது தேவியது என்னவென்ற அப்பா இறந்து போய் ராஜசூயாக செய்ய ஐயா ராஜசூயாக செய்ய நீயும் கிளம்பி வரவே வேண்டும் ஐயா நீயும் கிளம்பி டேய் ஓ கிளம்பியா? வரணும் 2 நாள் உங்களுக்கு கிளம்பி வரணும் எழுதிக்குது. அது பாருங்க தமிழ்ல கிளம்பி வரணும் ஒரு வார்த்தை இருக்குதா? கிளம்பணும்னா போகணும்னு அர்த்தம் டேய் இது புடி. டேய் ஏடு பையா இது கூட தந்தைக்காக மகத்தான ராசியா வேள்வியை செய்ய இருப்பதனால் 2 நாள் அர்ச்சனை போல என்ன சொல்லி டேய் புடி. தர்மராஜா தந்தைக்காக மகத்தான ராசியா வேள்வி செய்ய எட்டனை கைத்து மாளவியத்தோட அண்ணா 2 நாள் முன்பதாக தந்தைக்காக ராசியாகம் செய்ய இருப்பதால் வர சொல்லியிருக்கிறார்.
டேய் வா வா டேய் அவன் கால் மாதிரி போய் 3 மணி நேரம் ஆகுது. ஓ தப்பித்து விட்டாய். அண்ணா வர சொல்லிருக்காரு. சிசுவாலனை கோடி வம்சம் அண்ணா அண்ணா லிகிதத்தை கண்டேன், மன மகிழ்ச்சி கொண்டேன். தந்தைக்காக ராசியாக வேள்வியை கண்டேன். வேள்விக்கான ஏற்பாடுகள் எங்கே? தாத்தா விஸ்வர் எங்கே? ஆகட்டும், வர சொல்ல அவர்களை. உன்னுடைய பேரப்பிள்ளை தாத்தா சிசுபாலனே கோடி வந்தனம் நலமோடு வளமோடு வாழ்பணி வேள்விக்கான ஏற்பாடுகள் ராஜசியாக வேள்வி. ஆமா அவனே 56 தாத்தாக்கள் வந்திருக்கிறார்கள். ஆமா குரு விலங்குகள் எல்லாம் எழுந்திருக்கிறது. கண்டேன், மன மகிழ்ச்சி கொண்டேன். சந்தோஷமாக ராஜசியாக வேள்வி இப்ப அருமையோடு செய்யணும். அப்பா சரி, எனக்கேற்ற சிம்மாசனம் வாங்க, அது வருது பாரு. ஆகட்டும். அனைவரும் அவரவர் வீட்டிலே வந்து விட்டார்களா? ராஜசியாகவும் 7 நாட்கள் நடந்திருக்கிறது. 56 நாட்டு மன்னர் வந்திருக்கிறார்கள். உண்மைதானே? ராஜாதி ராஜன் ஒரு சாம்ராஜ்யம் மட்டும் கொடுத்திருக்கிறார்கள். ஆமா. ஆனால் இந்த முதல் தாமலை யாருக்கு வழங்கலாம்? இந்த அக்கிரமுயை யாருக்கு அளிக்கலாம் தாத்தா என்கிறாய்? சத்திரியாளுக்கு கேட்டா வைசால கஷ்டம், சூத்திராலு கொடுத்தா பிராமணாலு கஷ்டம். பொதுவாக காக்கக்கூடிய கடவுள் இந்த கோபால கணனுக்கு அழைத்துள்ளோம். அப்பா
அண்ணா ராஜாத்தி ராஜரெல்லாம் சூழ்ந்திருக்கிறார்கள். ஆமா ஏனப்பா கோபத்தோட போயிட்டு இருக்கிறேன்? அது அமைந்திருக்கிறாரு யாதவ கண்ணன். அவனுக்கு முதலக்கிற பூஜை கொடுக்கலாம் சொன்னது யார்? அப்படி கொடுத்தான் எவனவன்? கொடுக்கலாம் என்று சொல்வர் தாத்தா. கொடுத்தவன் இந்த அடியே. நீ போ அவர் அனுப்பு. தாத்தா சிசுபாலா இதோ அமர்ந்திருக்கிறாயே இந்த இடமயல் அவனுக்கு முதலக்கிரம பூஜையை கொடுக்கலாம் என்று சொன்னவனவன். அப்படி கொடுத்தவனவன் கொடுக்கலாம் என்று நான் தெரிவித்தேன். கொடுத்தது தர்மராஜா. கொடுக்கலாம் என்று சொன்னது யாரு? நானேதான். நல்லவதி சொல்லுறது இந்த யாதவ கண்ணனுக்கு முதலக்கிரம பூஜை தாளித்தீர்கள். இவனுக்கு நல்ல நடத்தை உண்டா அல்லது நல்ல யோகிதா உண்டா? இவனை பற்றி தெரியுமா தாத்தா? முதன்மையாக நாங்க அவனுக்கு தெய்வமா நம்பிக்கிறோம்பா. இவன் எப்பேற்பட்டவர்? இவன் என்ன செய்தான்? என்ன செய்தாரு தெரியாதா? இல்லையே. இவன் சூது செய்பவன். சரி. இவன் ஒரு திருடன். ஆமா. இவன் ஒரு கள்வன். இவன் என்ன திருடினான்? என்ன? மண்ணை திருடினான். ஆமா. பெண்ணையை திருடினான். சரி. பெண்ணை திருடினான். ஆமா. இந்த திருடனா தெய்வம்? இவன் ஏண்டா முதலக்கிரம பூஜை? இவன் சூது செய்தானே. இவன் எங்கே பிறந்தான்? எங்கே பிறந்தார்? எங்கே வளர்ந்தார்? தெரியுமா தெரியாதா? சொல்லு. தெரியாத மாத்தா உன்னை எவ்வளவு திரும்ப கூட சொன்னா தாமலா? நாங்க தெய்வம் நாங்க தான் நம்பி இருக்கிறோம். சிறையில யாரு இருப்பா? யாரா இருப்பான் ஜெயில? திருட இருப்பான். அந்த ஜெயில திருட இருப்பான். ஆமா. அந்த ஜெயிலே ஒருத்த குழந்தையா போகிறான்னா அவன் எப்பேற்பட்ட திருடனா இருப்பான்? இந்த உலகத்திலேயே பெரிய திருடன் அவர் தான். அந்த திருடன் இவன் தான்டா. இருக்கட்டுமே. கந்தனூரி சிறைச்சாலையில பிறந்தானே. ஆமா. இவனா தெய்வம்? தாத்தா என்னப்பா இந்த முதலக்கிரம பூஜை யாருக்கு அளித்திருக்கலாம் தெரியுமா? ஓஹோ மரியாதை. ஆமா. இத்தாரைக்குள் வெற்றி மூடி சுத்தரையாக்கினாயே. இத்தாரைக்குள் வெற்றி மூடி மோதி உனக்கு இப்படி கட்டுவதோ தாத்தா சொல்லுப்பா. இந்த முதல் அக்கிரம பூஜையாகப்பட்டது. ஆமா. ராஜாத்தி ராஜரம் வந்திருக்கிறார்கள். சத்திரிய சாம்பவான்கள் நிறைந்த சபையிலே. ஆமா. எதற்காக இந்த யாதவனுக்கு முதல் அக்கிரம பூஜை? சரி தாத்தா என்னப்பா வயதிற்குத்தான் இந்த சபையிலே முதலிடம் என்றால் 886 வயது. சில மாதம் சில வாரம் இப்படியாய் செல்லுபடியாய் கொண்டிருக்கிறதே. நீரற்று கொண்டிருக்கலாமே தாத்தா. எனக்கு கல்யாணமே ஆகவில்லையா? கல்யாணம் கம்னாட்டிடாய் உனக்கு ஏண்டா தாமுலா? அல்ல தொல்லாயிட்டு. சரி இந்த உலகத்திலே செல்வத்திற்குத்தான் முதலிடம் என்றால் அச்சினாபுரத்து வேந்தர் திருநாட்டின் மகாராஜா அவர் சார்பாக வந்திருந்தாரு. சுயோதன மகாராஜா யமதன்னா துரியோதன மகாராஜா. உண்மைதானே? அவருக்கு அளித்திருக்கலாமே. அவனே ஒரு கொடுங்கோல் அரசம்பா, கொடுமைக்கார பாவிப்பா. அவனும் நல்லவனா தெரியவில்லையா? சரி ஒருமைக்குத்தான்
முதலிடம் என்றால் ஆமா மகத்தான 7 நாட்களாக யாருமே செய்ய போகாத தந்தைக்காக மகத்தான ராஜாக வேலை செய்கிறாரே ஆமா. நமது அண்ணா தர்மராஜாக கொண்டிருக்கிறாரே. எனக்கு வேண்டாம் அப்பா. உனக்கு யார் ஏத்தார வகரடே அண்ணனா தாத்தா சொல்லுப்பா. குடை வள்ளலுக்குத்தான் முதல் வென்றாள். ஆமா யார் வந்து எந்த நேரத்திலே எப்பொருள் கேட்டாலும் தடையின்றி வாரி வாரி வருகிறாரே குடை வள்ளல் கருமாராஜா. அவரு கழித்திருக்கலாமே தாத்தா. அவனுக்கு தாயாரு தந்தை என்ன ஜாதி என்ன குலம் என்ற விவரமே தெரியாதுப்பா. கொடுக்கிறனுக்கு குணம் தாண்டா முக்கியம், தாய் தந்தையா முக்கியம். எங்க ராஜவம்சத்துல கொடுக்கறது கிடையாது. சரி, ராஜவம்சத்திலே நான் கொடுக்கறது கிடையாது. ராஜவம்சத்தில் தான் தரணும். ஆமா. ஏன்டா இந்த யாதவனுக்கு கொடுத்தீங்க? அது பகவான் நாங்க நம்பிக்கிறோம். இவனே சொல்றான் ராஜவம்சத்தில் தரணும், அப்புறமா பகவான். சரி, சக்கரவர்த்திக்கு தான் முதலம் என்றால் ஆமா பலராம சக்கரவர்த்தி வந்திருந்தாரு. இவதான் அவருக்கு கொடுத்திருக்கலாமே. அவர் வந்தது வராது போயினேன்டாரு அவரு. யாகத்திலே இருந்து இடையிலே கிளம்பினார். ஆகவே அவருக்கு ஏற்காது இந்த தாம்பூலம். சரி, காந்தார தேசத்தில் தங்கம் குட்டி கழகம் செய்வதிலே சிங்கம் காந்தார அதிபர் சகுனி மாமா தந்திர மந்திர மாயா ஜாலம் கற்ற சகுனி மாமா வந்திருந்தாரே. அன்னவர் கழித்திருக்கலாமே. அவனே ஒரு கலக பிரியும்பா. ஆஹா, ஆமா அவரு நல்லவனா தெரியல. வாய விட மாட்டான். சரி, வல்லவனுக்குத்தான் முதலம் என்றால் சேது நாட்டை சீரோடும் சிறப்போடும் ஆட்சி புரிகிறேனே இந்த சிங்கக்குட்டி சிங்கமான் எனக்கு கழித்திருக்கலாமே தாத்தா. உண்மையில அக்கறமே குடி கொண்டுக்குதுப்பா. என்னது? உனக்கு நான் குடுக்குற மாதிரி இல்ல. இல்ல குடுக்குற மாதிரி நாங்க இல்ல தாத்தா. கிட்டாரைக்குள்ள மூடி சுத்தரகை ஆக்கினாயே. என்ன மதி உனக்கு இப்படி கட்டும் விட்டாதா? இவனை கொட்டு விட்டாதா? தாத்தா, 886 வயதாகிறது. ஆமா தண்ணீர் குளத்திலே நான் தான் வயதிலே முற்றவர்கள். ஆமா நாம் எதை சொன்னாலும் கேட்பார்கள் என்ற ஆணவமாக்கிடவா? தாத்தா, இப்படி போ. உனக்கு என்ன மதி கட்டு விட்டதா? இல்லையாப்பா. ஒருவருக்கு 40 வயதானாலே நாய் குணம் என்பார்கள். சரி 80 வயதானால் கழுத குணமா? 886 வயது, சில மாதம் சில வாரம் இப்படியாய் செல்லுபடியாய் கொண்டிருக்கிறது. உனக்கு எத்தனை நாய் குணம் எத்தனை கழுத குணம் வந்திருக்கும்? என் தாய் தந்தை செய்த புண்ணியம் பா. நானு எது டேய், என்ன புண்ணியம்? 886 வயது இது. அது புண்ணியம் கிடையாது, நீ பெற்ற சாபம். மரணம் யாருக்கு வருதுன்னு தெரியக்கூடாது. அப்படி தெரியாமல் இருந்தால் அது சொர்க்கம். ஆமா ஆனால் 886 வயதாகிறது. உனக்கு மதி கட்டு விட்டது. இது அமர்ந்திருக்கிறானே இந்த இடையன் கண்ணன் 6 வரைய முக்கால் சேர்ந்து 7 நாட்டால் இவனை தனியை தொட்டு விட்டது. கொடுத்தால் போதும் என்று பெற்றுக் கொண்டான். இதை கொடுத்தானே தருமன், அவனுக்கு மோனம் கட்டு விட்டது. அண்ணா ஏந்து வாடா, ஏந்து வாடா. தம்பி ஏதோ பேசுகிறான். ஆமா, நான் பைத்தியக்காரங்க ஏதோ பேசிட்டு கிடக்குறேன். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அண்ணா என்ன பேசிட்டு இருக்க? இல்லை இல்லை, ஒரு போட்டி வைக்கிறார்கள். ஒரு ஓட்ட பந்தயம் என்றே வைத்துக் கொள்ளுங்களேன். தப்பில்லை. அந்த ஓட்ட பந்தயத்திலே அனைவரும் கலந்து கொள்கிறார்கள். கலந்து கொள்வதிலே முதல் இடத்தை ஒருவர் வகிக்கிறான். அவருக்கு என்ன பரிசு அளிக்க வேண்டும்?
முதல் பரிசு தான் வழங்க வேண்டும். 2ஆம் இடத்தை பிடித்தால் 2வது பரிசு அளிக்க வேண்டும். அந்த போட்டியிலே ஒருத்தர் கலந்துக்கலவா அவன் என்ன பண்ணுவான்? அவன் சும்மா உட்காந்துட்டு எழுந்துதான் போகணும். அதை போல் சத்திரியர் அந்த சபையிலே சத்திரிய ராஜாக்களுக்குரிய அந்த பூஜையிலே ஏன் இந்த யாரோ கண்ணடிக்க அளித்தீர்கள்? தம்பி சிராண்டா கொடுத்தா நாங்க தான் உனக்கு எதுவுமே கொடுக்கல, நீ போக வேண்டியதானே. டேய் இரு கூட என்ன கூப்பிட்டு கேட்கவே தான் வந்தேன். தம்பி சாப்பிட்டு போய் இருந்திருப்பேன். சாப்பிட்டு டேய் உன் சாப்பாடு எவனுக்கு போனா? அருள் சுவையோட கேட்ட கேள்விக்கு பதில் பீமன் போன விட்டிருந்தால் நான் கேட்டிருப்பேன். பீமனா? பீமன் நல்லவனா? சாப்பாடு அருள் சுவையோட அவன் பீமன் நல்லவனா? நல்லவன். எப்படி நல்லவன்ற? என் தம்பிப்பா அவன் காட்டிலே திரியக்கூடிய ஒரு காட்டுவாசிய மனம் தானே. அவனுக்கு எங்க புத்தி இருக்கும்? அவன் தெய்வம் தெய்வமா இருக்கு போல. தாத்தா சொல்லுப்பா. இந்த சபையிலே இந்த கண்ணனுக்கு ஆமா முதல் அக்கிரமத்தை கொடுக்கலாம் என்று சொல்லி இருந்தால் அனைவரை கொண்டு குவித்திருப்பேன். ஏன் உணவு எடுத்து மகோ பெரியவனன் நல்லோ மதித்தே புன்னை மகோ பெரியவனன் நல்லோ மதித்தே கொடுத்தானால் அவன் நாக்கை அடித்திருப்பேன். இப்ப வாழ்ந்தது பேசுற பார்க்கலாம். பேச முடியாதுப்பா. ஒரு நேரத்திலேயே தந்தைக்கு திருமணத்தை செய்து மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை என்று மூவாசை வருத்தாயே. சத்திய விரதன் தேவ விரதன் காங்கேயன் பெரிய பீஷ்மத்தை கடவுள் பீஷ்மர் என்றெல்லாம் பெயர் படைத்தாயே. அந்த மகா எண்ணத்திற்காக உன்னை விட்டு மற்றொருத்தர் இந்த சபையில இருந்து இந்த யாதவனாக விளங்கக்கூடிய இந்த கண்ணனுக்கு முதல் அக்கிரம பூஜையை கொடுக்கலாம் சொல்லியிருந்தால் சொன்ன தளத்திலே அவன் நாட்கையே என்ன அறுத்தறிந்திருப்பேன். ஆமா நீ என்பதால் விட்டு சரி. இதெல்லாம் உந்தன் அகங்காரம் என்னும் இல்லை. ஆகட்டும் இவனுக்கு முதல் அதுவும் பாசாமாற்றத்தை அந்த உயர்ந்த எண்ணத்தினால் விட்டு ஆமா 886 வயதாகிறது. ஆமா சந்திரர் குலத்திலே சுந்திரம் போல அவதற்கு இத்தனை வயதாகிறது. ஆமா நாம் வயதிலே மூத்தவர் அனுபவத்திலே மூத்தவர் ஆமா அறிவிலே சிறந்தவர் என்று நீயே மமதை கொண்டாய் போலும். ஆகையினால் தான் இவனுக்கு அளிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறாய். அப்படின்லாம் யாரும் ஒப்புக்கொண்டார்கள். அவளுக்கு மான சூடு சொன்ன ரோஷம் கிடையாது. ஆனால் இந்த சிசுபாலன் எனக்கு இருக்கிறது. நான் தவறாக இருந்தால் தட்டி கேட்பேன். ஆமாம்பா அவருக்கு கேட்க நாதி இல்லை. ஆகையினால் தைரியம் இல்லாமல் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாய் மூடி. உண்மைதானே? உனக்கு தைரியம் கேக்குறேன். ஆமா ஏண்டா கொடுத்த தாம்பளா? நாங்க தெய்வம் நம்புறோம்பா. யாருக்கு தெய்வம்? எங்க கடவுள் நாங்க நினைக்கிறோம்பா. என்ன கடவுள்றாங்க? யாரு கடவுள்? மூர்த்தியில் ஒரு மூர்த்தி. கடவுள் என்றாயா? இரவிலும் பகலிலும் யாவத்திலும் கோவிந்தா 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 என்று அவரையே நம்பி இருக்கிறோம். நீ நம்புறியா நம்ப கட்டி போ. கடவுள் அந்த கடவுள் யாரு? அவருதான் நாங்க மூர்த்திப்பா. அந்த கடவுள் கடவுள் யாரா? கடவுள் நான் மனசுல நினைக்கிறோம் தான் கடவுள். கடவுள் நம் உலகம் தான் கடவுள். அதான் உள்ளம் பெரும் கோயில் ஊனுடமாலயம் வயல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் தள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சோழமை காண்பார்கள். இந்த உடம்பே ஒரு கோவில். அதில் உள்ளே இருக்கிற ஜீவன் அதுவே ஒரு சிவம். அதுவே தெய்வம். அந்த தெய்வத்து கும்பிடுறானா இவன் எப்படி அவன் தெய்வம் உங்களுக்கு இடையே வந்துட்டாருப்பா. வந்தவங்க ஒரு மரியாதை கொடுத்துட்டோம். அவன் எப்பேற்பட்டவன்? அவன் நல்லவன் கிடையாது. எப்படி? சரி தாத்தா உங்ககிட்ட பேசுவது வீணாக நேரத்தை செலவழிப்பது போல் தெரிகிறது. தாத்தா
நீ கொடுக்க சொன்னவர் தானே? ஆமா கொடுத்தவன் வைக்கிறாப்லையாப்பா அவன் அனுப்பு, நீ போய் உட்காரு. தம்பி அண்ணா என்னமோ பேசிட்டு இருக்கிற. ஆமா, நான் என்னமோ மனநிலை சரியில்லை எனக்கு. சுத்தி சுத்தி என்னமோ பேசுறேன் நானு. எங்க கொடுக்கல, இட்டுன்னு போற தாம்பழத்தை. அண்ணா அது அமர்ந்திருக்கிறானே யாதவனாக விளங்கக்கூடிய கோபாலக்கண்ணன். ஏன் அண்ணா தந்தீர்கள் முதல் லக்கிரம பூஜை? இதற்கெல்லாம் காரணம் அவர்தான். காரணம் இல்ல, ஏன் கொடுத்த? ஏன் கொடுத்தன? ராஜசியாகம் செய்வதற்கு துணையாக இருந்தவர். அவன் நல்லவனா? நல்லவர். தாத்தா நல்லவனா? நல்லவர். பார்த்தா நீ நல்லவனா? நான் நல்லவர். நீ எப்படி வந்தான்? எப்படி? தர்மனார் உதிர்த்தோராச்சே. ரொம்ப நேரம் கால் வலிக்க போய் போய் உட்காந்து ஆசனம் என்ன? அண்ணா ராஜசியாகத்தில் ஏதோ ஒரு அசிபாவனை கூடாது நினைக்கிறேன். யாருக்கு நடக்கன்றாப்பா? எதுவும் வேண்டான்ற சண்டலாம். நீ நல்லவனா? நல்லவர். உன் தாய் தந்தை நல்லவரா? நல்லவர். இந்த உலகத்திலே உன் தாய் ஒருவள் உனக்கு இது செய்கிறாய் ராசியாகம். யாருக்காக செய்கிறாய்? நமது தந்தைக்காக. டேய், நம்ம தவணை உங்க அப்பா உங்க அப்பா ஒண்ணா? உன் தந்தையா? எல்லோருக்கும் தெரியும், பாண்டு மகாராஜன். இறந்தவர் பாண்டு மகாராஜா. அவர் இயற்கை தந்தை, செயற்கை தந்தை என்று மற்றொரு தந்தை இருக்கிறாரு. அவர் யார்? யம தர்மராஜன். அவன் செத்துட்டானா? இல்லையப்பா. ஏன்டா இந்த ராசியாகம்? பாண்டு மகாராஜா இறந்து விட்டாரு. பீமன் யாருக்கு பிறந்தார்? பாண்டு பகவானுக்கு. அவன் இறந்து விட்டானா? இல்லை. எதற்காக இந்த ராசியாகம்? பாண்டு மகாராஜா அர்ஜுனன் யாருக்கு பிறந்தார்? பொன்னுலகவாசி தேவேந்திரனுக்கு. அவன் இறந்து விட்டானா? இல்லப்பா. ஏன்டா இந்த ராசியாகம்? பாண்டு மகாராஜா இறந்து விட்டார். நகுல சகாதேவர் யாருக்கு பிறந்தார்கள்? அஸ்வனி தேவாக்களுக்கு பிறந்தார்கள். அவர்கள் இறந்து விட்டார்களா? இல்லையப்பா. ஏன்டா இந்த ராசியாகம்? பாண்டு மகாராஜா உங்களை பத்த அஞ்சு அப்பனும் உயிரோடு இருக்கும் போது ஏன்டா கர்மாந்திரம் பண்றீங்க? தந்தைக்காக செய்கிறோம். தந்தைக்காகவா? சரி, உன் தாய் தான் சரியில்லை. 5 கணவனை சேர்ந்து 5 பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறார். தாய் தவறு செய்தால் பிள்ளைகளாவது ஒழுங்கான முறையிலே வாழ்ந்து காட்ட வேண்டும். நீங்கள் என்ன செய்தீர்கள்? உன் தாய் போலவே 5 தேவி அழகு திரு பாஞ்சாலி ஒரே பெண்ணை திருமணம் செய்து கொண்டீர்களே, இது முறையான வாழ்க்கையா? தம்பி, அது தாயுடைய வார்த்தை. ஆமா, உன் தாய் நல்லவளா இருந்தா உனக்கு நல்ல அறிவு சொல்லுவா. பரிகாசம் செய்யாதே தம்பி. சரி, 5 பேரும் திருமணம் செய்து கொண்டீர், உண்மைதான். இந்த 5 பேர்ல ஒருத்தர் செத்துட்டா, 5 பேர்ல ஒருத்தர் செத்துட்டாங்களேன்னு தாலியா இருக்கிற தாவு கொண்டாட்டி இல்ல 4 பேர் ஊர தாடி கட்டிட்டு இருந்தா? தம்பி, 5 பேர்களும் ஒற்றுமையாக வாழ்வது உறுதி என்று நினைத்தால் ஒருவர் மாண்டு விட்டால் மற்ற 4வர்களும் மாண்டு விடுவார்கள். ஒருத்தர் செத்தா 4வர்களும், ஒருத்தர் செத்தா 4வர்களும், ஒருத்தர் செத்தா 4 பேர் சாவணுன்றியே. நீ ஏன் தர்மராஜா? டேய், நீ கர்மமே உருவான ராஜா. போய் உட்காரா. அண்ணா 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 திரும்புனா. நீ கொடுக்க சொன்னவர் தானே, கொடுத்தவர் தான். நீ எல்லாத்துக்கும் தலையாக்காத. எதுக்குன்னா ஒண்ணு காட்டு ஆட்டு கடை மாரி அங்க கொடுக்க சொன்ன அவன் அனுப்பு போ. உன்னுடைய பேரங்களை வைக்கிறான். மரியாதை நிறைய கொடுக்குறான் பாவன். ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள். தாத்தா என்னப்பா பாருங்கள் தாத்தா, அண்ணா இருக்கிறாரு. அவர் பிறப்பு சரி கிடையாது. சரி, அதனால்தான் இந்த கண்ணனுக்கு முதல்ல கிரம பூஜை அளித்தார். தாத்தா, உன்னை ஒரு கேள்வி கேட்கிறேன், கேளுமா.
இந்த கண்ணன் நல்லவனா? நல்லவர் தான்பா. அவன் இருக்கிற அவன் அண்ணா தருமன் அவர் நல்லவரா? நல்லவர் தான்பா. டேய் நீ நல்லவனாடா? நாங்க நல்லவங்க தான்பா. உன் தாய் தந்தையார் சந்தனு நீ மகன் எப்படி பிறந்தாய்? கங்காதேவி. எப்படி பிறந்தாய்? எப்படி பண்ண நீ சொல்லுவா? தெரியாதா? தெரியாது. மழையா நின்ற பீஷ்மன் தந்தை மண்டலை மடித்தோனாச்சே. இவன் மழையே மழையா நின்ற பீஷ்மன் தந்தை மண்டலை மடித்தோனாச்சே. ஒரு வார்த்தை சொல்லு பள்ளிக்கு எதிர்த்தோனாச்சே. கீட்டா மாதிரி எல்லாரும் பட்டோனாச்சே. சொல்லுப்பா. அவங்க பிறப்பு சரி கிடையாது. சரி. நீ நல்லவனா பிறந்தாயா? ஆமா. உன் தாய் தந்தைக்கு எப்படி திருமணம் நடந்தது? உன் தந்தையா? சொல்லுப்பா. சந்தனு மகாராஜா. உன் தாயா? கங்காதேவி. இருவருக்கும் கங்கை கரை ஓரமாக திருமணம் நடந்ததா? ஆமா. உன் தாய் ஒரு சத்தியத்தை பெற்று அதன் பிறகு திருமணம் செய்து கொண்டார் சந்தனு மகாராஜாவை. எப்படி? ஐயா, இந்த கங்கையாகிய பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் ஆமா, நான் திருமணத்துக்கு பிறகு என் வேலை செய்தாரோ வேலைக்கு தடை சொல்லக்கூடாது, ஏன் என கேள்வி கேட்க கூடாது. அப்படி கேள்வி கேட்டால் ஒரு சடமையை உங்களை விட்டு பிரித்து விடுவேன். என் வார்த்தைக்கு மீறி மறு வார்த்தை பேசினால் உன்னை விட்டு நான் விலை விடுவேன் என்று என் தாய் என்றான். ஒரு பெண்ணானவள் தவறு செய்தால் ஆடவன் கேட்க வேண்டும். ஆமா, அவனுக்குதான் ஆம்பளன்னு பேரு. உன் தாய் என்ன செய்தால் தெரியுமா? இருவரும் கூடி சுகித்தார்கள். ஒரு பிள்ளை பிறந்தது. பிறந்த பிள்ளை என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? பால் ஊட்டி சீராட்டி தாளாட்டி அழகாக வளர்க்க வேண்டும். ஆமா. உன் தாய் எவ்வாறு செய்யவில்லை? எப்படி? வீசிலேயே கங்கையிலே இருந்து கொன்று விட்டால் உன் தாய். சரி, ஏன் கேட்காம இருந்தானே? ஆமா. உன் தந்தை நல்லவனா? நல்லவர் தான்பா. ஒரு குழந்தையா, இரண்டு குழந்தையா, தொடர்ந்து 7 குழந்தைகள் பிறந்தது. 7 குழந்தைகளை கொன்றாலே உன் தாய். நல்லவனாடா? என்னுடைய தாய் தெய்வ தாய்ப்பா. அது ஏதோ ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாம செஞ்சிருப்பாங்க. காரணம் அப்புறமேட்டு வெள்ள போட்டுலாம் கேட்கல. நல்லதா நல்லது இல்லையா? நல்லது நல்லது தான்பா. எப்படி நல்லதுன்ற? என் தாய் செய்தது நல்லதேதான். ஆமா, இங்க எல்லாரும் கேட்டுப்பாரு. ஒரு தாய் பிள்ளை கொல்லலாமா? கொல்லலாமா கொல்லக்கூடாதா? அங்க பாரு எல்லாரும் கொல்லக்கூடாதுன்றாங்க. என் தாய் சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். உன் தாய் தொடர்ந்து 7 குழந்தைகளை கொன்றார். அதற்கு ஏன் நான் கேட்காமல் இருந்தார்? உன் தந்தை நல்லவனா? என் தந்தை நல்லவர் தான்பா. அவனு நல்லவன் கிடையாது. 8வதாக பீஷ்மத்திலே நீ அவதரித்தாய். நீ வரைக்குமா 8? பச்சை பச்சை வந்தா இந்த குட்டி சோறு. இவனு ஒரு 8. 2 8 சேர்த்து என்ன பாக்குறீங்க? இப்போ உன்னை குடிச்சோராக்கிட்டு போடுறோம். யாரா? என்ன ஆக முடியாது. இந்த வல்லவனுக்கு என்ன என்ன இருந்தா என் நேரம் பேச போறான்ற பேசு. நல்லது பேசனா அவன் ஏதோ பேசுறான். நான் கேட்கறதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்றேன். நான் உள்ள போயிடுறேன். இல்ல தப்பு கிடையாதுப்பா. நீ கேளுப்பா, நீ கேளுப்பா. பாவனப்பா. சரி, 8வதாக பீஷ்மத்திலே அவதரித்தாயே. நீ பிறந்த உடனே ஏன் என கேட்டால் உன் தந்தை பிறந்த உடனே தாயையும் தந்தையும் பிரித்த துரோகினி. நீ நல்லவனா? நல்லதுதான்பா. பரசுராம குருவிடத்திலே கலைகளையும் கல்விகளையும் அற்புதமாக கற்று தேர்ந்தாய். சிறப்போடு வாழ்ந்து வந்தாய். அப்படி வாழ்ந்து வரும் காலையிலேயே சித்ராங்கதன் விசித்திர வீரியன் இருவருக்காக காசி நாட்டை ஆளக்கூடிய அம்பை அம்பிகை அம்பாவியன் சொல்லக்கூடிய 3 பெண்களை சிறை எடுத்தாய். உனக்குதான் கல்யாண ஆசை இல்ல? ஏன்டா பெண்ணை சிறை எடுத்தாய்? என் தம்பி மாதம் திருமணம் செய்ய வேணும்னு செய்துப்பா. அவங்க ஆம்பளை தானே? அவனுக்கு சிறை எடுக்க மாட்டானுங்களா? தம்பிக்கு ஒரு ஆசை இல்லையா? நான் தான்பா செய்தேன். சரி, அதிலும் தப்பில்லை. அம்பிகை சித்ராங்கதன் விசித்திரவன் திருமணம் செய்தார்கள். அம்பாள் என்று சொல்லக்கூடிய பெண்ணானவள் கவர்ந்து வந்தவர் நீர்தான். அதனால் உன்னையே திருமணம் செய்து கொள்வேன் என்று கேட்டால் அதற்கு நீ என்ன தெரிவித்தாய்? சத்தியவிரதன் என்று பெயர் எடுத்திருக்கிறேன். கடைசி வரையிலும் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சத்தியம் செய்திருக்கிறார். ஏற்க மாட்டேன் என்று தெரிவித்தப்பா. அப்படின்னு சொல்ல அந்த பெண் என்ன செய்தால் தெரியுமா? நேரே உன் பரசுராம குருவிடத்திலே சென்றார். அந்த பெண்ணோடு பரசுராம குருவார் உன்னிடத்திலே வந்தார்.
பீஷ்மா இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல அதற்கு மறுக்க குருவிடத்திலே போருக்கு தருந்து குருவையே போர்க்களத்திலே போரிலே தோற்கடித்த குரு துரோகினி நீ நல்லவனா? யாருக்கு வேண்டுமானாலும் துரோகம் செய்யலாம், குருவுக்கு துரோகம் செய்யலாமா? குரு துரோகம் பொல்லா துரோகம் என்பார்களே, அப்படி குரு துரோகம் செய்தாயே நீ நல்லவனா? நான் என்னப்பா செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமா? குரு வார்த்தையை மீறி தான் செய்தேன். அப்ப நீ நல்லவன் கிடையாது தானே? நல்லவர் தான்மா நானு. டேய் நல்லவனா? நீ சொல்லிக்கலாம் நான் நல்லவன் எல்லாம் ஆமான்ற அப்புறமே நல்லவனா? எப்படிடா நல்லவன்? அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நான் நல்லவன் தான்ப்பா. சரி, இது அமர்ந்திருக்கிறானே ஆமா. இந்த இடையன் இவன் எந்த குலத்திலே பிறந்தான்? ஏம்பா எந்த குலத்திலே பிறந்தான்? சத்திய வம்சத்திலே பிறந்தான். இப்ப எங்க வளர்றான்? வளர்த்து யாதவ குலத்துல வளர்றாரு. அது எப்படி வந்தது யாதவ குலம்? யாரு யாதவ குலம் எப்படி வந்தது? ஏம்பா உனக்கு தெரிஞ்சா நீ சொல்லு. என்னையா யாருக்கு நான் கேட்டு கிடக்குறேன். அதெல்லாம் எப்படி வந்ததுன்னு தெரியாது. நீ ஏன்டா திரும்ப போய் தாமரத்தை கொடுத்த? நான் கொடுத்துட்டு என் மனசுல படுத்து கொடுத்துட்டோம். நீனா கேள்வி. இந்த உலகத்திலே யயாதி என்று ஒரு மன்னன் பிறந்தானா? சரி. சந்திர வம்சத்திலே. ஆமா. அந்த யயாதி மன்னனுக்கு 2 மனைவிகள். சரி. தேவயானை மற்றொரு மனைவி. 2 மனைவிக்கும் 5 பிள்ளைகள் பிறந்ததாம். ஆமா. 5 பிள்ளைகளிலே முதன்மையாக பிறந்தவன் தான் எது என்று சொல்லக்கூடிய பிள்ளை. அந்த எது என்று சொல்லக்கூடிய பிள்ளை தந்தைக்கு வியாதி ஏற்பட்டது யயாதி மகாராஜாவிற்கு. ஆமா. 5 பிள்ளையிடத்திலே இளமையை தர வேண்டினாராம். ஒருவரும் இளமையை தர மறுத்தார்கள். அங்கே பூரி என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னனானவன் இளமையை தந்தான். அங்கே யயாதி மகாராஜா சிறப்போடு வாழ்ந்து வந்தார். அங்கே இளமையை தர மறுத்தானே ஆமா. முதன்மையாக பிறந்த குழந்தை ஆமா. எது என்று சொல்லக்கூடிய குழந்தை. ஆமா. அங்கே அவர் என்ன செய்தார் தெரியுமா? மகாராஜாவானவர் என்ன செய்தார்? எப்போது எனக்கு இளமை தர மறுத்தாயோ நீ நாட்டிற்கும் காட்டிற்கும் இடையிலே அலைய வேண்டும் என்று இவனுக்கு இடையன் என்று ஒரு பெயரளித்து அங்கே விட்டார்கள். ஓஹோ. எது என்ற ஒரு மன்னன் மரபிலே வந்ததனாலே இவனுக்கு யார் குலம் என்று பெயர் கிடைத்தது. ஓஹோ. அங்கே தந்தைக்கு இளமை தர மறுத்தானே அந்த எது என்று சொல்லக்கூடிய பிள்ளை. ஆமா. அவனுக்கே புத்தி கிடையாது. அந்த புத்தி இல்லாத யாரும் குலத்தில் விழுந்தாலே இந்த கண்ணன் இவனு ஏன்னா தாமத குத்த ஓட்டாதே அல்லத்துல ஓங்கிடுவான் போல. தாத்தா என்னப்பா ஒரு வயசுக்கு மரியாதை கொடுப்பா. என் வயசுக்கு மரியாதை கொடுத்தா அடிக்காத பேசுற உன்னை. மற்றொருத்தர் சொல்லியிருந்தால் வாழ் கொண்டு அவர் சிரத்தையே கொய்தறிந்திருப்பேன். ஆமா, தவறு செய்தால் தண்டனை உண்டு. இது அமர்ந்திருக்கிறானே யாதவ கண்ணன். ஆமா. இவன் நல்லவனா? நல்லவர்தான்ப்பா. இடையர் வீட்டிலே பால் தயிர் வெண்ணை திருடிவிட்டு அவர் கை கால்கள் பிடித்து ஐயோ என்னை விட்டு விடுங்கள், அம்மா என்னை விட்டு விடுங்கள், ஐயோ என்னை விட்டு விடுங்கள் என்று பெண்களுடைய புறம் கால் பிடித்தானே. மத்தால் அடிபட்டிருக்கான். இவனா தெய்வம்? ஏண்டா கொடுத்த தாமலாம்? என் மனசுல படுத்து கொடுத்துருப்பா. கொடுக்க சொன்னவன் தானே நீ? ஆமா. கொடுத்தவன் அனுப்பு. நீ போ. டேய் என் கண்ணு முன்னாடி நிக்காத, உள்ள ஓடிவிடு. டேய் போடா. தம்பி வந்தமா ஒரு வேலை சாப்பிட்டுமா அதோட போகணும். நான் போனவனுக்கு அர்த்தம் அதோட போறதான் நல்லவன். நான் இறங்கி போனே இல்லையா? ஏண்டா கூப்பிட்டு திருப்பி? டேய் ஏண்டா கூப்பிட்டா? ஏதா அவசரம் வேண்டாம். யாருக்கு? அவன் இவன் என்று நீ பேசாதடா. நான் பேசுவேன். உனக்கு நான் அண்ணன். நான் போனே இல்லையா கூட்டுங்க அண்ணா. எமது நாடு சேது நாடு. சேது நாட்டிலே இருந்து திகழ்மிகு இந்திர பிரசம் வருகின்ற சமயத்திலே இந்நாட்டு மக்கள் எல்லாம் உன்னை எவ்வாறு போற்றி புகழ்ந்தார்கள்? எப்படி போட்டு
ஐயா லட்சுமி தேவி அலை மகள் கலை மகள் மலை மகள் என்று உலகத்திலே 30 தேவியர் இருக்கிறார்களே அவருடைய உள்ளமும் உன்னுடைய உள்ளமும் நிகரான உள்ளம் நினைத்திருந்து எப்போது யாதவனாக உலகக்கூடிய கண்ணனுக்கு முதலக்கிற பூஜை அளித்தாயோ உன் மானம் கெட்டது, மரியாதை கெட்டது, உன் ஈனம் கெட்டது. டேய் என் முன்னே நிக்காதே போ. எப்படின்னா போய் போட டேய் காவல் மகாராஜா தேங்குவா வந்துட்டுக்கா இது அமர்ந்திருக்கிறானே ஆமாங்க இவன் தெரியுமா? நவுருங்க பொறக்க போய் தாண்டி கேளுங்க போய்டா 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 போய்டா. இவ்வளவு சீக்கிரத்துல பகவான காமிச்சிங்களே எனக்கு. தண்ணி வேற குச்சிங்கிற எப்ப பார்த்தாலும் டேய் டேய் இப்ப வணங்கினாயே ஆமா இது சரிதான். என்னங்க இவன் செஞ்ச திருட்டு வேலை ஒண்ணு சொல்றேன். ஒண்ணு ஒண்ணுவா அப்புறமா அவன் ஆளு போய் நீ வீடியோ பார்க்கலாம். பகவாங்க அவரு அதன் பாலை கறந்து அதை நெய்யாக்கி வெண்ணையாக்கி அதை பால் தயிர் அப்படி விற்பதுதான் யாதவருடைய வேலை. உரியிலே கட்டுவார்கள். இந்த கண்ணன் என்ன செய்வார்? இவன் நண்பர்களோடு சேர்ந்து அந்த உரியிலே இருக்கும் வெண்ணை பால் தயிரை திருடுவார். அப்படி திருடினார் இவனடா தெய்வங்களா தெய்வம் சாமி என்ன இருந்தாலும் என்ன திருடியது மட்டுமில்லை, திருடி ஒரு நாள் அகப்பட்டுக் கொண்டார். அகப்பட்டாரு யார் பெண்களிடத்திலே அந்த பெண்கள் எல்லாம் அதுவா கண்ணன் ஓடுகிறார் என்று ஒரு பொம்பளை கத்தனா சும்மா இருப்பாங்களா? ஐயோ சும்மாவே இருக்க மாட்டாங்க. மொத்த பொம்பளையா இருக்கிறாங்க. அப்படியே ஜல 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 இந்த கண்ணனானவன் முன்னே ஓடு பெண்கள் அனைவரும் பின்னே ஓடிக்கொண்டே ஓடு சமயத்திலே அங்கே ததிப்பானான்னு சொல்லக்கூடிய உடையரானவர் நெல்ல காய வச்சு அங்கே காகம் வந்தால் ஓட்டுவதற்காக ஒரு கோலை வைத்துக் கொண்டு ஒரு கூடையின் மீது அமர்ந்து கொண்டிருந்தாரா? கூட மீது உட்கார்ந்துங்கிறாரு. அவருக்கு இரு கண்களுமே தெரியாது. ரெண்டு கண்ணும் தெரியாது. இரு கண்களும் தெரியாத தாத்தாவிடத்திலே தாத்தா பெண்கள் ஓடி வருகிறார்கள். இந்த கூடை தூக்குங்க தாத்தா, இந்த கூடைக்குள்ளே நான் அமர்ந்து கொள்கிறேன். பெண்கள் எல்லாம் சென்றவுடனே நானும் சென்று விடுகிறேன் என்று இந்த கண்ணன் கேட்டானா? அப்படி கேட்டதற்கு அந்த ததிப்பானான்னு சொல்லக்கூடிய உடையாரானவர் கூடை தூக்கினாரா? அந்த கூடையிலே அமர்ந்து கொண்டாரா? பெண்கள் அனைவரும் வந்தார்களா? அனைவரும் ஓடி வருகிறார்கள். தாத்தா இங்கே கண்ணன் வந்தானா? ஆமா என்று கேட்க பெண்களே கண்ணன் வரவில்லை, மன்னோட போகடி இருந்தாரா? அப்படி சொன்ன உடனே நாளை தினம் வராமலா போய்விடுவான் கண்ணன். நாளை வந்தால் வசமாக பிடித்துக் கொள்ளலாம் என்று பெண்கள் அனைவரும் திரும்பி விட்டார்களா? அந்த கண் அங்க உட்கார்ந்து இந்த கண்ணை எவ்வளவு நேரம் உட்காந்து அந்த கூடைக்குள்ளே கூடையில் தான் கோயாட்டம் அகப்பட்டாரு. எவ்வளவு நேரம் உட்காந்து தீபாவளி கோயாட்டம் எவ்வளவு நேரம் உட்காந்து இருப்பான்? தாத்தா பெண்கள் தான் சென்று விட்டார்களே தாத்தா. அவங்கதான் போயிட்டாங்களே. கூடை தூக்கு தாத்தா, நான் வெளியே வரேன் தாத்தா. ஏ கண்ணா, ஒரு பெண்களாக இரு பெண்களாக தேடி வந்தால் உன்னை விட்டு இருப்பேன். எதுகுல பெண்கள் அனைவருமே தேடி வருகிறார்களே. இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் குழந்தை நீ யாரான்னு கேட்டாரா? யாரான்னு கேட்கிறாரு அவரு. இரு கண்களும் தெரியாது அந்த தாத்தாவிற்கு. இவன் சொல்றாரு தாத்தா இந்த உலகத்திலே கெட்டதெல்லாம் கொடுக்கிறான் தெய்வம் என்கிறார்களே. அந்த தெய்வம் நான் தான் தாத்தா, நான் தான் சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே திருட்டு போயா உன்னதாண்டா ரொம்ப நாளா நானும் தேடின்னு வரேன். ரொம்ப நாளா தேடிக்கிறேன். இந்த உலகம் என்பது அழகாக இருக்குமா? அமரர்களுக்கு இந்த மண்ணுலகை பார்த்தால் ஒரு ஆசை வருமா? ஆசை வரும். அப்படி இந்த ஆசையாக இந்த பூலகத்தை பார்ப்பதற்கு எனக்கு எப்ப 2 கண்ணு தெரியும்? கண்ணு கொடுக்குறியோ அப்பதானே அவனை வெளியே விடுவாரா? வெளியே விடுவனார் சொன்னாரு. ஏன்டா அங்க போனோம்? ஏன் அந்த கூடையில் அகப்பட வேண்டும்? அந்த கூடையில் அகப்பட்டு 2 கண்ணுமே தெரியாது அந்த கிழவனுக்கு. அந்த தரிப்பானான்னு சொல்ல உடையாருக்கு இது
கொடுத்தாரு. இவனாடா நல்லவா? இவர் தாங்க தெய்வம். கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு குத்துவங்க தான் தெய்வம். சரி சரி. இதுல ஒப்புக்கொள்ளலா? சரி விடுங்க. அதன் பிறகு ஒரு தக்க வயதிலே என்ன செய்தார்? காலை போலி கோபங்கள் சாலைகளை தேடிய அவன் யாதவ பெண்கள் அனைவரும் ஒரு நாள் குளக்கரை சென்றார்களா? பெண்கள் அனைவரும் ஜலத்திலே நீராடலாம் என்று ஜலத்திலே நீராடினார்கள். அங்கே குளத்தின் மீது ஆடைகளை கலந்து வைத்து அவுத்து போட்டு என்னங்க அனைத்து பெண்களும் ஜலத்திலே நீராடினார்களா? ஒரு பொம்பளைங்க குளிக்கிற இடத்துல ஆம்பளை போலாமே? போகக்கூடாதுங்க. பெண்கள் குளிக்கும் இடத்திலே ஆடவன் செல்லக்கூடாது. அப்படியே பார்த்தா கூட பார்க்காத மாதிரி வந்துட்டா பெரிய மனுஷனுக்கு அழகு. அப்படியே பெண்கள் அனைவரும் குளித்துக் கொண்டிருக்கும் பெண்கள் சேலைகளை திருடி ஒண்ணு பார்த்தனையா முன்னை மரத்திலே கிளை கொன்றாக சாத்தினானா? அப்படி கிளை கொன்றாக சாத்தி நாம் தான் இந்த பெண்களுடைய சேலை திருடினோம் என்று அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கையிலே ஒரு மூதாங்கோல் ஒண்ணு வச்சிருப்பான். அது புல்லா கோயிலுக்கு மூதாங்கோல் ஏதோ மூதாங்கோல் அடுப்பு ஊதுருக்கு. புல்லாங்கோயில் வாசிக்கிறது. அந்த புல்லாங்கோலை ஊதினார். பெண்கள் அனைவரும் திரும்பி பார்த்தார்களா? என்னுடைய சேலையிலேயே அர்த்தம் வேற. என்னுடைய சேலையிலேயே அப்படி என்று பார்க்கும் சமயத்திலே கணனான தன்னார்களா? அடி பெண்களே சேலை திருட நான் பெண்களே நீங்கள் கரையாறி வந்து கண்ணா என் சேலையை கொடுத்து விடு கண்ணா என்று இரு கரங்களை கூப்பி எட்டால் தருவேன் என்றானா? சொன்னார். பெண்கள் குளிக்கும் இடத்திற்கு சென்றது முதல் குற்றம். அவர்கள் சேலையை திருடியது இரண்டாவது குற்றம். மூன்றாவது பெண்களே கண்ணா ஏன் சேலை குத்துறா கண்ணா? நான் மரமுக சொல்ற வெளிச்சமா காட்டு இல்ல அப்படித்தாங்க நிர்வாணமாக பார்க்காசப்பட்டானே அது மூன்றாவது குற்றம். இப்படி பல குற்றம் செய்தாரே இவனா தெய்வமேயா இன்னும் என்ன செய்தா? சாமி பார்த்தா கொஞ்சடா போட்டு கட்டு நீதம் ஆடுவா இவன் யாதவர் இல்லத்திலே பிறந்தார். ஆகினாலே அவர் என்ன அவரு வாய் என்ன வருதா வார்த்தை என்ன எதுனே தெரியாது. அவர் பாட்டுன்னு பேசுகிறாரு. மாதவன் அமைதியா உட்காந்து கேட்டுன்னு இருக்கிறீங்களா? சிறுவனாகப்பட்டவன். ஆமா அவருக்கு நாவிற்கு வந்தபடி எல்லாம் என்ன பேசுகிறார். பொறுமையாக வந்திருக்கின்றேன். அமைதியா உட்காந்துக்கிறீங்களா? இதற்கு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் சுவாமி? பிறக்கும் போது 4 கரமும் 3 நேத்திரத்தோடும் பிறந்தார். அப்படி பிறக்கும் பொழுது ஆமா யார் அவனை தொட்டு தூக்கி பார்க்கின்றார்களோ பார்க்கும் போது 2 கரமும் 1 நேத்திரமும் மறைகின்றதோ ஒரு கண் மறைகிறதோ அன்னவர் கலத்தால் தான் மரணம் என்று அசிரிவாக்கு உரைத்தது. நானும் சென்றேன். அத்தை பிள்ளையாச்சு எனக்கு இவனை தொட்டு பார்க்கும் பொழுது 2 கரமும் 1 நேத்திரமும் மறைந்து விட்டது.
முடியாது. அப்படி என்னுடைய அத்தை சாக்கரி அம்மையா ஆமாங்க கண்ணா கண்ணா என்னுடைய மகனுக்கு கழிவென்றால் உன்னுடைய கலத்தால் தான் ஏற்படும். ஏற்படும். எந்த தினம் ஒரே நேரத்தில் 100 பிழைகள் செய்கின்றாரோ 100 பிழைக்கு மேல் செய்கிறாரோ அன்னை தினம் தான் சொல்ல வேண்டும் என்று என்னிடத்திலே சத்தியவாக்கு பெற்றார்கள். சத்தியத்தை பெற்றார்கள். அடுதினம் வருவான் இயேசுவான். இன்றைய தினம் இவன் செய்த பிழைகளோ ஆமாங்க 100க்கு மேல் தாண்டி விட்டது. 100 தாண்டி விட்டது. 100க்கு மேல் இவனை விட்டது. அடே கண்ணா அறியாதது உன்னை விடுவாதியாது ஐயப்பா உன்னை கொல்ல தப்பாதியா வாடா